அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு நல்லா திருப்பி வந்துட்டார், டியூட்டி ஜாயின் பண்ணிட்டார். அவர் சனி வக்கரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாருன்னா என்ன பண்ண போகிறாங்க கேட்காதீங்க, பழையபடியே சுழுக்கெடுப்பார். எங்கெங்கே எப்படி பண்ணுமோ கர்மங்கள் ஒழுங்காக நடக்கும். கர்மங்களுக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகளில் தண்ணீரும் நாடும் வீடும் வசதியும் எல்லாம் உயரும். சொல்லுவாங்களே, நாடு உயர பரு உயர எல்லாம் உயர, அதனால் எல்லாம் உயரும். வீணான மனக்கலவம் கேசங்கள் வெக்தி தேவையில்லாத இது உபசரங்கள் எதுவுமே இருக்காது. எல்லாம் க்ஷணத்தில் எல்லாம் கடகடன்னு முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நவகிரகங்கள் எல்லாமே கான்டாக்ட் வைக்கிற அளவுக்கு அந்த அமைப்பில் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஆச்சரியம். அரிசியாக வரக்கூடிய கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சேன்னா மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம் ஹை பீக்கில் இருக்கும். ஒன்று ஒரு ஸ்டேஜில் எல்லாம். குறிப்பாக செவ்வாய் சரியாக செய்வார். உடனடியாக சுக்கிரன் 2 பேரும் டீம் ஒர்க் பாருங்கள். செவ்வாய்க்கு கூட செய்வார். அப்புறம் புதன் போவார். இப்படி எல்லா கிரகங்களும் போய் சேர்ந்துருக்கு. ராவுக்கு எது டம்மியாக இருப்பாங்க, கண்டுக்காமல் இருப்பாங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு. குரு கடகத்தில் உட்காந்து பார்ப்பார். மார்கழி மாதத்தில் உடனே மேலே போயிடுவார். அப்போ தான் சனீஸ்வரனை பார்க்க முடியும், ராகு எல்லோரும் பார்க்க முடியும். அது வசதி. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் இந்த மேலே போடுற மீனத்துக்கு குரு போடுறதுனால புதன் இங்கே வந்துடுவார். சுக்கிரன் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் பின்னாடி புதன் வந்துடுவார். புதனும் குருவும் ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கிறது. இந்த லட்சத்தில் பாருங்கள் எப்படின்னா இது ஸ்டேட்டஸு பிரில்லியன்சி அப்போ தான் எல்லாருக்கும் உண்டாகும். இத்தனை நாளாக மக்காவே இருந்திருப்போம். கோபம், தாமம், ஆத்திரம், வைவாங்க இப்படி இருந்திருப்போம். புத்தி ஒன்று இருக்குது, அழகாக முடிஞ்சிருமே. அந்த புத்தியை ஞாபகம் வராது. இப்போ பிரமாதமாக இருக்கும். மார்கழி மாதம் சூப்பர் எல்லாருக்குமே. தை மாதம் அதோட சூப்பர். சுக்கிராச்சாரியர் மெதுவாக போவார் மகரத்துக்கு. உடனே செவ்வாய் முதலில் இருப்பார். செவ்வாய் சூரியன், அப்புறம் சுக்கிரன் போவார், அப்புறம் புதன் போவார். இப்படி எல்லாம் மெயின் சுக்கிரன் செவ்வாய் புதன் திருப்பி சூரியனும் கூடயே ஒவ்வொரு மாதம் கூடயே போகிறார். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அப்பப்போ ஸ்பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சூரியன் தொடரப்பட்டாலே பிக் யோகம்தான். சுதர்த்த கேந்திரத்தில் இருக்கணும், அந்த கேந்திரத்தில் இருக்கணும், பார்க்கணும். இது அந்த கதையிலே வேணும். ஆனால் அங்கே பார்க்கலங்க. குரு பார்க்காட்டாலும் பரவாயில்ல, டைரெக்டாக யோகங்கள் கிடைக்கிறது. அதே சமயத்தில் மகரத்துக்கு கும்பத்துக்கு போய் உடனே செகண்ட் ஹாஃபில் போயிடுறாங்க. போன உடனே ஆட்டோமேட்டிக்காக தை மாதத்தில் அது பிறகு எல்லா நவகிரகங்களும் உள்ளே இருக்குது. அப்புறம்தான் சுக்கிராச்சாரியர் மீனத்துக்கு போவார். பங்குனி மாசி கடைசியில் சுக்கிராச்சாரியர் 15th பேர் மீனத்துக்கு போவார். அப்புறம் சனி பயிற்சி ஆவார். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயத்தில் பிரமாதமான ஒரு அமைப்பில் எப்படி தான் ஜோடியாக் பெல்ட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நவகிரகங்கள் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது செயல்படுறதுக்கு. எப்படி பண்ணுறாங்க பாரு. அவங்க ஒழுங்காக செயல்பட்டால் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா விட்டு குத்து அழிவு, அவன் சாப்பிட்றது, போடுறது, நாட்டை அழிக்கிறது, மொத்தமாக அழிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். வியாதி இதில் என்னென்னா வியாதி நோக்கு டாக்டர் மருத்துவம் இதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. பிரமாதமாக எல்லாமே இருக்கும். வயசானவங்களும் தெம்பாக வந்துடுவாங்க. இளைஞர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். வாழ்க்கை நீடித்த வாழ்க்கை லைஃபு. அந்த இடையிடையே அல்பாயுசு இதெல்லாம் இருக்காது. வாகனங்கள் ஒழுங்காக போகும். எல்லாம் அரசுகள் ஒழுங்காக சிறப்பாக நடக்கும். இத்தனை நடக்கக்கூடிய விஷயங்கள் கடகடன்னு கார்த்திகை ஆரம்பிச்சுன்னா பங்குனி வரைக்கும் போகக்கூடிய விஷயம் இருக்குது. மாசி மாதம் வரைக்கும் சிறப்பாக நடக்கும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நவகிரகங்கள் எப்படி செயல்படுறது, குரு பாறை கிடைக்கிறது, நவகிரகங்கள் எப்படி செயல்படுறது கூட்டா, அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த பக்கம் பெல்ட்டு ஃபுல்லாகவே மகம் பூரம் மூலம் பூராடம் உத்திராடம், அங்கே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திராடி, இந்த ஆர்டர்லேயே இருக்கும் பாருங்கள். எல்லாம் ஜாயினிங் தான், நடுவில் கேப்பே இல்லை. ஒவ்வொரு வீடு தனித்தனியாக இருந்தாலும் நவகிரகம் திருப்பி பார்க்கும்போது எல்லா நமக்கும் கான்டாக்ட் ஈஸியாக படும். மெயின் கிரகம் சூரியன் சந்திரன் தொடர்பு ஏற்படும் நட்சத்திரத்தில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சூரியன் சந்திரன் செவ்வாய் 3மே மெயின் மேஜர் கிரகம். அது 3 நட்சத்திரத்தில் ஃபுல்லாக சேர்த்து திருவோணம் அவிட்டெல்லாம் வருது இல்லையா, அதில் பிரமாதமாக நவகிரகங்களே நிற்கிறது. அழகாக அந்த குரு அந்த ஓரம் ஃபுல்லாக ஒத்துருக்காரு. இந்த ஓரம் ஃபுல்லாக தான் இருக்கும். கேது தனியாக உட்காந்துருப்பார், குரு உட்காந்துருப்பார். அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருக்கும். அதுதான் ராகு வாயமுன்னு இருப்பார். பிரமாதமான அமைப்பில் இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாக்கியம் கிடைக்கிறது. விழிப்புணர்ச்சின்னா நம்மளாக விழிப்புணர்ச்சியெல்லாம் உண்டாக்க முடியாது. வேந்த முடிக்கணும். ஃபோட்டோ விட்ட பிறகுனா ஐயோன்னு தோணும். அதனால் இயற்கையாக அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் கொட்டும். எப்படி பஞ்சாலும் உனக்கு வேண்டிய பாத்திரம் ரொம்ப
இப்படி தான் புரிஞ்சுப்பீங்க நீங்கள். அதனால் கவலைப்பட தேவையில்லை. வீண் மனக்கலையில் விட்டுடுங்க. பகவான் மேலே பக்தி வைங்க, செயல்படுங்க. எல்லா உறவுகளும் சந்தோஷமாக நினைக்கும். வீண் தகராறு வச்சல் ஏமாந்து போகிறது இதெல்லாம் அடியோடு போயிடும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் வரக்கூடிய ரசனைகள் நமக்கு எப்படி கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நீ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வக்கர சனி முடிஞ்சு போய் ஆரோக்கியமாகி மறுபடியும் புஷ்டியாகி பழையபடியே வரார். உங்கள் கடத்தரம் கார்த்திகை 1ஆம் தேதியில் ஆரம்பித்தேன்னா கண்டீஸ்வரர் வக்கரம் முடிஞ்சதுன்னா இந்த மாசி மாதம் வரைக்கும், மாசி மாதம் கரெக்டாக 22ஆம் தேதி அது பிரகாரம் அதாவது 27 அதாவது எப்படின்னா 15ஆம் தேதி நவம்பர் 15ஆம் தேதி நவம்பர் 15 1ஆம் தேதி கார்த்திகை இல்லை 15 நவம்பரில் இருந்து ஆரம்பிச்சேன்னா அந்த சனி மாசி 22ஆம் தேதி மாசி அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அது வரைக்கும் ஒருத்தம் கூட உட்காந்து வெட்டியாக பொழுது போக்க முடியாது. வாய்ச்சவடாலாம் விட முடியாது. இனிமேலாம் புத்திசாலித்தனம் ஒர்க் பண்ணணும், செயல்படும். செயல்படக்கூடிய செயல் கண்ட அந்த நேரத்தில் ஒரு முக்கி அடித்து நொறுக்கி பனிஷ் பண்ணி எல்லாம் முடிச்சிடுவார் காரியத்தை. நமக்காக வாழவே இல்லை. சரீரத்தை நமக்காக வாழ்ந்துட்டு வச்சுருக்கீங்களா? உள்ள ஒரு கும்பலே இருக்குது. நம்ம உட்காந்து சர்வீஸ் பண்ணியானோம். எல்லாருக்காகவும் வாழணும். நம்மளை சூழ்ந்து நம்ம சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்காக வாழணும். நமக்காக வாழவே முடியாது. நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் எல்லாருக்காக வாழ்ந்தானோம். நான் மாத்திரம் ஒதுங்கி போய் எனக்கு மாத்திரம் வாழறேன்னா முட்டை தான். சனீஸ்வரன் சும்மா இருக்க மாட்டான். கதையை மொம்பில் மாட்டி விட்டு நாசம் பண்ணி ஒரு தெருவில் போய் நிற்க வைப்பான். அழ வைப்பான். பகவான் உள்ளே உட்கார்ந்துருக்கார். யூ ஆர் டூயிங் சர்வீசஸ் டு ஹிம். அதுக்காக சனீஸ்வரன் நவகிரகங்கள்லாம் அந்த ப்ரோக்ராம் உள்ளே இருக்குது. அது பிரகாரம் கோட்படி செய்யணும். சனீஸ்வரன் கொண்டு தான் அத்தனை கர்மங்களுக்கும் பொறுப்பு. அதனால் சனீஸ்வரன் சார்ந்து இன்னும் ப்ரோக்ராம் பண்ணிருப்பார். பிரமாதம் அவர் பண்ணும். நட்சத்திரங்களை குணங்களும் செயல்பாடுகள் வேண்டியவங்களும் கொடுக்கும். அதுதான் வேலை தவிர மற்றபடி வேலை கிடையாது. அந்த நட்சத்திரங்களை சார்ந்த நவகிரகங்கள் உங்களுக்கு அந்த பிரகாரம் கொடுக்கறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு காலபுருஷன். இதெல்லாம் நிறைய விரிவாக பார்க்கலாம். முக்கியமாக எதுக்காக போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு பார்க்க சொல்கிறாங்களே, அது மாதிரி தான் 1ஆம் வீடு 5ஆம் வீடு 9ஆம் வீடு 11ஆம் வீடு. அப்போ தான் நமக்கு அடுத்து நல்ல பிறவி. வியாபாரம் பண்ணோன்னா உருப்படியாக பண்ணி 4 காசு சம்பாதிச்சு குடும்பம் வீடு சேமம் நல்லா இருக்கணும். நஷ்டப்படுறதுக்காக வியாபாரம் பண்ணலை. அதே மாதிரி குடும்பத்தை பார்த்துட்டு வேதனையை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வேதனைகள் தவிர்த்து அது சாதனை பண்ணி சந்தோஷத்தை உண்டாக்குறது குடும்பத்தில் வளர்ச்சி காணணும். நாம் 5ஆம் வீட்டுக்கு நேராக பார்த்தேன்னா லாபஸ்தான வீடு வரும் எல்லாருக்குமே. இது தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கா பாருங்க. நம்ம இன்னும் கை ஆட்டி நமக்காக தான் சரீரம் கொடுத்துருக்கு, நமக்காக தான் இவெல்லாம் நமக்காகன்னு கிடையாது. அவங்களுக்காக பையனாக உனக்காக வரும். உனக்காக பண்ணால் வரவே வராது. தன்னுடைய நலனுக்காக எனக்கு மட்டும் பண்ணிக்கிறேன்னு நினச்சான்னா முட்டாள், ஜீரோ. உனக்காக பண்ணவே முடியாது. உள்ளே அத்தனை பேர் இருக்காங்க, பங்கு சாப்பிட்டானோ. ஒரு தாயார் நான் எப்படி எல்லாரும் கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாளோ அந்த மாதிரி அமைப்பில் தான் உள்ள பகவான் உள்ளே உட்காந்துட்டு எல்லோரும் கவனிச்சிட்டு இருக்காரு. நமக்கு பங்கு ஓடு சாப்பிட்டேன்னா மற்றதெல்லாம் முடங்கி போடும், பாழாயிடும். அதுக்காக வேண்டி சனீஸ்வரர் எப்படிலாம் பண்ணுறாரு பாருங்கள். அத்தனை சுற்றி சூரியனோட ஒவ்வொரு மாதம் சூரியனோட இருப்பார். சூரியன் ஒவ்வொரு மாதம் வரும்போது கார்த்திகை மாதம் வரும்போது சனீஸ்வரர் பார்க்குறாரு, விச்சயத்தை பார்க்குறாரு. கடகத்துக்கு முக்கியம், ரொம்ப முக்கியம், பூர்வ புண்ணியாதிபதி. அங்கே செவ்வாய் இருக்கார். செவ்வாய் ரொம்ப ரொம்ப அந்யோன்யம். பூர்வ புண்ணியாதிபதி திரும்பில்ல செவ்வாய் கர்மஸ்தானாதிபதி. எவ்வளோ யோகியமாக செவ்வாய் முன்னின்று, சூரியன் செவ்வாய் முன்னின்று, பின்னாடி சுக்கிரன் போய் பின்னாடி புதன் போவார் கடைசியில். இப்படி இந்த மார்கழி மாதம் வரும்போது டிசம்பர் ஜனவரி மார்கழி மாதம் வரும்போது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ராகு ரிவர்ஸ் பார்வை பார்ப்பார். கும்பத்தில் இருக்கிறது குருவனுடைய பார்வை கிடைக்காது. குருவனுடைய பார்வை மேலே
மிதுனத்துக்கு போகிறதால அழகாக அங்கேருந்து பார்க்கக்கூடிய பாறை கிடைக்கிறது, குரு பாறையோடு கிடைக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, வக்கர குரு தான் இருந்தாலும் அங்கே பார்க்கக்கூடிய பாறை. புதனும் போயிடுறார். போன உடனே புதனும் குரு ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. எல்லாம் மார்கழி மாதம் இன்னும் தெம்பு. தை மாதம் சொல்லவே வேணாம். திக்கிற சாரநாத ஃபுல்லாகவே உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாய். குரு பாறை இருக்காட்டா கூட அட்லீஸ்ட் இந்த செவ்வாய் இருப்பாங்க, சூரியன் இருப்பார். அத்தனை 3 கிரகம் முக்கியமான கிரகங்கள் இருக்குது. சுக்கராச்சாரியர் பின்னாடி தான் போவார். போனால் கூட ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன். அப்பா மார்கழி மாதத்தில் தை மாதத்தில் சனீஸ்வரர் அங்கே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கார். அவரோட கும்பத்தில் இருந்தாலும் அவருக்கு சனீஸ்வரருடைய வீடு தான் அது. சனீஸ்வரன் சம்மந்தப்பட்டு தான் பொறுப்பு. ஆக எவ்வளோ இருக்குது பாரு. மிதுனத்தில் உட்கார்ந்த குரு பார்க்குறார். அப்படியே அயன செய்த போது அத்தனை பேர் செயல்படுறாங்க. இதோட கண்டினியூவேஷன் தான் கும்பம். அவிட்டம், சதயம், புரட்டாதி. அங்கே ராவும் இருக்கும், செவ்வாயும் குரு முக்கியமாக இருக்கார். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கடகத்துக்கு பார்க்கும்போது செவ்வாய் குரு எவ்வளோ இமிடியன்ட் பார்ட் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். தொடர்ந்து வீட்டில் கலவரம் இல்லாமல் நிம்மதியற்று போய் துஷ்ட சக்தி உள்ளே பூந்து நாசம் பண்ணாமல் ஒரு கற்பனை பண்ணிப்பீங்க. இதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் அடியோடு கிளியர் ஆகிடும். எப்படி லைட்டு ஏற்றுனா பிரைட்னஸில் எல்லாம் இருட்டும் போகிறதோ, நம்ம வாழ்க்கையில் இருளகன்று அருமையான ஒரு வாழ்க்கையில் உடம்பு ஆரோக்கியம், மனசு சுத்தம், செயல்பாடுகள் சுத்தம், தொட்டது துலங்கும், விளங்குறது எல்லாம் என்னென்ன உண்டோ அது நடக்கும். சந்தோஷமான தல யாத்திரையெல்லாம் போவீங்க, பணம் நிறைய சேரும், பொருள்கள்லாம் வாங்குவீங்க, மணி ஆடை ஆவணங்கள்லாம் வாங்கிங்க. பொருள் கோல்டு வாங்க முடியுமா? இப்போ கோல்டெல்லாம் நிறைய வாங்குவீங்க. எத்தனை வருஷத்துக்கு வியாபாரத்தை புதுசாக முதலீடு செய்வீங்க. எவ்வளவும் நடக்கும். புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். புதுசாக போஸ்ட் விருத்தியாகும், பணம் வரும், பொருள் வரும், இடமாற்றம், வீடு புதுப்பிப்பீங்க. இல்லாட்டி வீடு புதுசாக வீடு ஃப்ளாட்டு வாங்கிறது ஏற்பாடு பண்ணிப்பீங்க. இதெல்லாம் வரும். கடன் தொல்லை மாறும், ரொட்டேஷன் நிறைய பணம் வரும். அங்கேருந்து செயல்படுத்துவீங்க. என்னென்ன உண்டோ அத்தனையும் விறுவிறுப்பாக தடையின்றி தடையின்றி விறுவிறுப்பாக நடக்கும். ஏன்னா மனசு சுத்தமாக இருக்கணும், மனசு ஆரோக்கியமாகிடும், குளினா நிம்மதியாகிடும். அதோடு மட்டும் இல்லை, அதனால் உடம்பு ஆரோக்கியமாகும், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், குழப்பங்கள்லாம் நீங்கி சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். நம்ம வாக்கு சொல்லி பேசுகிறது எடுபடும். அது சொல்லணும் இல்லையா? விட்டுட்டா அடிப்படுவாங்க, அதெல்லாம் எடுபடும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் பாதிச்சிருக்கு. அதனால் நம்ம சொல்கிறது எடுபடும். இதெல்லாம் இருக்குது. சந்திரன் அத்தனை பேர் லைக் பண்ணுவாங்க, விரும்புவாங்க. இதெல்லாம் கடகத்துக்குண்ட ஸ்பெஷாலிட்டி. சனீஸ்வரன் தயவு எப்போதும் உண்டு, இப்போ நன்னாவே இருக்குது. அதுக்கு நேரம் குரு கடகத்தில் அவரை ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஜென்மத்தில் உட்கார்ந்து அப்புறம் அங்கேருந்து மேலே போயிட்டார். உடனே போயிட்டார். வக்கரமாகி கொஞ்ச நாள் இருப்பார். மார்கழி மாதத்துக்கு போயிடுவார். 1 மாதம் கூட இல்லை, அது இருப்பார். அங்கே மேலே மிதுனத்துக்கு போயிடுறார். அதிசார குரு தான் இது. இந்தமாதிரி தான் குரு பயிற்சி வரும். அது டைம் இருக்கணும். அது கீழே இறங்கி அங்கேருந்து ஒரு பாறை பார்த்து எல்லா வியாபாரத்தையும் கொண்டு போவார். நான் கடகத்தினுடைய 6ஆம் வீடு தனுசு. மிதுனத்துலேருந்து பார்த்து 6ஆவது வீடு ருணரோக சத்தத்தை கிளியர் பண்ணுவார். இவ்வளோ வசதி இருக்குது பாருங்களேன். ஒரு பொருளை ஒழுங்காக வச்சுக்க தெரியாதவன் எத்தனை பொருள் கொடுத்தாலும் பாடு தான் பண்ணுவான். அதனால தான் அந்த 6ஆம் வீடை குரு பார்க்குறதுனால தோஷம் போயிடுறது, பொருள் வித்திக்கு வரும். அந்த அடுத்த முன்னாடி வீடு 5ஆம் வீட்டில் நேரம் பார்த்தா லாபஸ்தானம் வரும். இந்த 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடாக வரும். இப்படிலாம் வச்சுருக்காங்க. லாபஸ்தானம் வந்தால் கடன் இப்படி வரும். அதுதான் கூடாதுக்கு தான் 6ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீடு 6ஆம் வீடு ஆகும். இதெல்லாம் நிறைய அஷ்டாதியில் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாமே நாடி அடிப்படையில் காலபுருஷம் பண்ணுறது. அது எப்படி விரிவாக என்ன வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். 4 மணி 4 நாள் 8 - 1 இப்படி இருந்தால் நம்ம கணக்கில் எப்படியோ போட்டு என்னெல்லாமோ பண்ணுறோம், பண்ணிக்கலாம். ஆனால் விஷயம் பேசிக் அடிப்படை என்ன இது நாடி. அதனால் இந்த பாருங்கள், சனீஸ்வரனுடைய செயல்பாடு அப்படி ஆரம்பித்தாச்சு. சொன்னேன்
மந்தன்னு பேர் யூஸ்வலாகவே. மந்தன்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய அழும்பு தன் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் சனீஸ்வரன் விடவே மாட்டான். எதையாவது பண்ணிகிட்டு இருப்பான், அப்படியே விட்டு அதுதான் அதிலே தான் இருக்கும். அது பெரிய விஷயமாக ஃபோக்கஸ் பண்ணும். அதான் சனீஸ்வரருக்கு உண்மையில் அந்த விஷயம் பெரிய அதை முடிச்சிடும், அப்போ திருப்தி. இப்படி ஒரு அமைப்பு சனீஸ்வரர் ஒரு கர்ம காரியங்கள் செயல்பாடுகள் அந்தந்த ஒரு காலம் நடக்கணும்னா தொடர்ந்து ஈடுபடுத்தி எப்படியாவது நடக்க வைப்பான். அது போஸ்ட்போன் பண்ண விடவே மாட்டான். அதுதான் சனீஸ்வரர். ஒவ்வொரு ஜாதகத்தை ஒவ்வொருத்தர் பிறப்பிலும் ஜாதகத்தை பிறவி ஜாதகத்தை சனீஸ்வரன் அண்ணா வக்கரமில் அண்ணா இருந்தான்னா எல்லா காரியம் டயத்தில் முடியும். கஷ்டமாக நஷ்டமாக வேதனையாக படம் இல்லை ரொட்டேஷன் இப்படியோ ஒரு வழியில் நிறைவேற்றி வச்சுருவார். அதுதான் தொடர்பு உள்ள கிரகங்கள் கிரகநாதர்கள் அவருக்கு ஏற்புடைய செயல்படுத்தி முடிச்சுருவாங்க. பகையெல்லாம் பாராட்ட முடியாது. பகை பாராட்டினா கூட காரியம் நடந்து தேர்ந்துடும். நிம்மதி ஒரு திருப்தி இருக்காது, அவ்வளோதான். அதனால் சனீஸ்வரன் கடகத்தினுடைய சம்பந்தத்தில் விஷயத்தில் எல்லாம் பார்க்கும்போது லாபாஸ்தானாதிபதி சுக்கராச்சாரியார் அவரும் கூடயே இருப்பார், சுகஸ்தானாதிபதி. அப்புறம் செவ்வாய் முக்கியமான ஆள், பாக்கியாதி 10ஆம் வீடு கர்மஸ்தானாதிபதி அவர் கூடயே போயிட்டு இருப்பார் எல்லாத்துக்கும். அந்த சுக்கிரன் செவ்வாய் புதன் முக்கியமாக போயினே இருப்பாங்க. செவ்வாய் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். கடகத்தை எவ்வளோ யோக்கியம் பாருங்கள், பிரமாதமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த மாதம் வரும்போது எல்லா கிரகங்களும் ஒன்றா உட்காந்துடும் சனீஸ்வரோட ராகுவோட கும்பத்தில். அப்புறம்தான் சுக்கராச்சாரியர் முதல்ல போவார், அப்புறம் சனீஸ்வரர் போவார். இப்படி கும்பத்தில் பார்த்துருக்கீங்களா? அந்த நேரத்தில் நம்ம நாடு நம்பர் 1 வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 பொருளாதாரத்துறையிலும் சரி, ஏற்றத்திலும் சரி, எல்லா விஷயம் சரி. நம்ம நாட்டிலேருந்து எத்தனை பேர் வேலைக்கு எடுத்து தயாராக இருப்பான். நேட்டோ நாடுகள்லாம் எல்லாருக்கிட்ட அந்த வேலை செய்யுங்க, எங்களையும் பணக்காரனாக்கு சம்பந்தம் கொடுங்க சொல்லி வர வச்சு வேலை செய்ய வைப்பாங்களாம். அப்படி ஒரு இண்டிவிஜுவலிட்டி இங்கே பிறந்த அத்தனை பேருக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கும். பணம் கொட்டும், செல்வம் பணம் திங்கிறதுக்கு எல்லாமே இங்கேருந்து தான் பண்ணியானா. எல்லாமே நம்ம நாட்டில் துணுண்டு இதை பண்ணாலுமே அது பெரிய இதுவாக இருக்குது. இத்தனை நாளாக எடுபடலை, இனிமேல் எடுபடும். நம்மளுடைய கைவண்ணம், செயல்பாடு, திறன், அறிவு, புத்தி, ஞானம் இது செயல்படுறது எல்லாமே இனிமேல் தான் உலகத்துக்கு தெளிவாக புரிஞ்சக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. நன்னாவே வாழலாம். கடகத்தில் யாரும் இங்கே பிறந்தவங்க யாருமே வறுமையின் சிவப்புன்னு சொல்லிட்டு அலைய வேண்டாம். சுக்கராச்சாரியார் கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியின் பேர். அந்த பாதகமே இல்லாத சிறப்பாக நமக்கு செயல்பட்டு டீம் ஒர்க் பண்ணுறது செவ்வாய் சூரியன் சேர்ந்து இணைஞ்சி செய்கிறதுனால நமக்கு எவ்வளவோ நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவிக்கவே முடியாது. நன்னா திருப்தியாக அனுபவிக்கலாம். யாரும் பகை பாராட்ட மாட்டாங்க. சந்தோஷமாக உறவுகள் மேல்படும். இதெல்லாம் நிறைய குழந்தைகள் வெடித்து கல்யாணம் ஆனால் குழந்தைகள்லாம் பிறக்கணும். அத்தனை ப்ராப்ளம் கற்பத்தில் இப்படி இருக்குமா? எங்கேயாவது பொம்பளைகள்லாம் இப்படி தான் பாதிக்கு பிறந்தாலும் வயிற்றில் ஆய்த்தோ அந்த நோயால் அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் நோய் சிம்டமே இருக்காது. தெளிவாக பிறக்கும், விருத்திக்கு வரும், காலத்திலையும் நல்லபடியாக அது விருத்திக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். வீண் தகராறு, உளைச்சல், பேதமை, சண்டை சச்சரவு, குஜல், சொத்து பிரிக்க, அடிச்சிக்கிறது, கோர்ட்டு விவகாரம் இதெல்லாம் அடியோடு அமுங்கி போடும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.